விசாரணையை தாமதப்படுத்ததா இப்படி பண்றீங்களா? குற்றம் சாட்டப்பட்டவங்களை விசாரிக்க கிரிக்கெட் மைதானம் தான் தேவைப்படும். தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி கேள்வி. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துறதுக்கு தான் 2000க்கும் மேற்பட்டோரை குற்றம் சாட்டப்பட்டவர்களா சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு தமிழக அரசு கிட்ட உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒன்னா ஜாயின் பண்ணி விசாரிக்கிறதுக்கு அகெயின்ஸ்டா பாலாஜி அப்படின்றவரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த மனுவை நீதிபதிகள் விசாரிச்சு இந்த விவகாரத்துல பதியப்பட்ட வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2000க்கும் மேற்பட்டோர் இருக்காங்க. அதிக அளவுல சாட்சிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனித்தனியா விசாரிச்சா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அவ்வளவு பேரை எப்படி ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு கூப்பிட முடியும்? ஒரு கிரிக்கெட் மைதானம் தான் தேவைப்படும் அப்படின்னு நீதிபதிகள் அமர்வு சொல்லியிருக்காங்க. முதல்ல எத்தனை பேரு குற்றம் சாட்டப்பட்டு இருக்காங்க, பணம் எப்படி பரிமாற்றம் செய்யப்பட்டது, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வேணும். வேலைக்கு பணம் பெற்ற வழக்கை எப்படிதான் நீங்க நடத்த போறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான திட்டத்தை ஃபர்ஸ்ட் நீதிமன்றத்துக்கிட்ட கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை நீங்க எவ்வளவு காலத்துல விசாரணை பண்ணி முடிப்பீங்க அதையும் சொல்லுங்கன்னு உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.